வணக்கம் சுமதி சமையல். இது இந்த மீன் பேர் எட்ரை ஃபால்ஸு. இது பண்ணிக்கின்றேன்னா அப்போ சின்ன வயசுலலாம் சொல்லுவாங்க. நாங்கள்லாம் இதை சமைச்சு சாப்பிட்டதே கிடையாது. ஆற்றுலலாம் இதை வாய்க்கால் பிடிச்சோம்னா வச்சுக்கோங்களேன், வாய்க்காலில் தூக்கி எறிஞ்சிருவோம். அந்த மீனெல்லாம் நிறைய பேர் அது மாதிரி தான் தூக்கி எறிஞ்சிருங்க, இது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்களுமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ தான் சாப்பிட்றோம். ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருக்குது. அதனால தான் இப்போ செய்யலான் இருக்கேன். இப்போ இதை எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதை நல்லா கட் பண்ணிக்கணும். அப்போ தான் மசாலாலாம் நல்லா இறங்கும். கட் பண்ணியாச்சுப்பா. இதுக்கு மசாலா தடவிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். கடல மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம்ப்பா. ஒரு 1/4 டீஸ்பூன். இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம்ப்பா. இந்த கடல மாவு எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா, நல்லா அந்த மசாலா எல்லாம் அதிலே ஒட்டி இருக்கும், அதனால் நான் போடுறேன். நல்லாயிருக்கும், உதிராமல் இருக்கும்ப்பா, அதனால் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம். லைட்டாக புழிஞ்சிக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம்ப்பா. இது நல்லா பிசைஞ்சுக்குவோம். இந்த மசாலாலாம் நல்லா இறங்குற மாதிரி ரெண்டுலேயும் தடவி எடுத்துக்குவோம். மசாலா நல்லா தடவிட்டேன்ப்பா. ஒரு 20 நிமிஷம் இருக்கும். இப்போ ஊற வச்சுட்டேன். இப்போ இதை எடுத்து இந்த வாழை இலையில் வச்சு சுற்றி கட்டிக்குவோம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது மாதிரி வச்சு கட்டிக்கோங்க. வாழை இலையில் வச்சு இது மாதிரி கட்டி நெருப்பில் சுடலாம். ஸ்டவ்வில் சுட போகிறோம் நம்ம, அதனால் இது மாதிரி வாழை இலையில் கட்டி வச்சு சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நேரடியாக ஸ்டவ்வில் சுட்ட மாதிரி தெரியாது. அதுக்காக தான் நான் இப்படி கட்டுறேன். கட்டி சுட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி சுடுறேன்ட்டு. எல்லாரும் அடுப்பில் செய்ய முடியாது இல்லையா, அதனால தான் இப்படி கட்டி வச்சுருக்கேன். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. மீனை வாழையில சுற்றி வச்சோம்ல, அதை இப்போ வச்சு வறுத்துக்கலாம். எப்படி சுடுறேன்னு பாருங்கள். அது மேலே கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். வாழை இலை நல்லா வெந்து போயிருக்கு. இனிமேல் மீன் வேகும், அதனால் அப்படி எண்ணெய் ஊற்றி வச்சுக்குவோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாங்கன்னு. நல்லா வெந்திருக்கு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிட்டு பார்த்துட்டு வீடியோவில் எல்லாத்துக்கும் சொல்லலாம். அப்படியே தூக்கி வைப்போம். சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லலாம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆக்சுவலாக இது சும்மா சுடலான்னு நினச்சிட்டு நாங்கள் இருந்தோம்ப்பா. அப்புறம் இது வாழை இலையில் வச்சு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணோம். நல்லா வெந்திருக்கு. நல்லா வெந்திருக்கு கண்ணு, சூப்பராக வெந்திருக்கு. இதே மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சுமதி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.